பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்நாட்களில் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஏதுவான கிறிஸ்துமஸ் செய்திகளை கவனித்து வருகிறோம். அவைகளை கற்று வருகிறோம். ஆவியானவரும் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த தேவனுடைய சத்தத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து விட்டு அதன் பின்பு புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே தேவ சத்தத்துக்கு ஏதுவாய் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 3:15 வாசிக்கிறேன். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். திரும்ப வாசிக்கிறேன். எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டு வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். திரும்ப வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவ சத்தத்துக்காக நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு கிறிஸ்துமஸ் மெய்ப்பர்கள். கிறிஸ்துமஸ் மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பர்கள் என்றால் யார்? மெய்ப்பர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தர் நல்லவை. இந்த மெய்ப்பர்களை கொண்டு ஆண்டுடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது? இயேசுவின் பிறப்புக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் போன்றவைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக இந்த மெய்ப்பர்களை குறித்து 5 விளக்கங்களை நான் சீக்கிரமாகவும் ரத்தின சுருக்கமாகவும் கடுகு சுருக்கமாய் நான் சொல்லிவிடுகிறேன். 5 விளக்கங்கள். அதன் பின்பு இந்த மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து ஒரு 17 வேத பாடங்கள் உண்டு. கர்த்தருக்கு சுத்தமானால் நான் ஆவியானவர் கொடுக்கிற தயவின்படியும் சமயத்துக்கேற்றபடியும் சொல்லி வருவேன். அது மீதம் இருக்குமானால் தொடர்ந்து இன்றைக்கு நாளைக்கு தொடர்ந்து இந்த மெய்ப்பர்களை குறித்த உபதேசங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு 17 விதமான வேத பாடங்கள் இந்த மெய்ப்பர்களை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களில் காணப்பட்ட அந்த மெய்ப்பர்களை குறித்து ஒரு 17 + 5 என்று சொல்லி 22 வேத பாடங்கள் உண்டு. அதில் முதலாவது இந்த 5 விளக்கங்களை சொல்லிவிடுகிறேன். நம்பர் 1, மெய்ப்பர் அப்படின்னாக்கா எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24வது வசனம். எசேக்கியேல் 34:24 சொல்கிறது, மெய்ப்பர் என்று சொன்னால் அது கிறிஸ்துவை காண்பிக்கிறதா இருக்கிறது. வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் தங்கி அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தர் நல்லவன். இங்கு அந்த மெய்ப்பர் என்பது எதை குறிக்கிறது? மெய்ப்பர் என்று சொன்னால் அது கிறிஸ்துவை அல்லது தேவனை குறிக்கிறதா இருக்கு. சரி, இப்ப மெய்ப்பர்கள் என்றால் யார்? மெய்ப்பர் என்றால் கிறிஸ்து என்று பார்த்தோம். அடுத்தது மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள் என்றால் யார்? எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம்
35வது வசனம், எரேமியா 25:35. மெய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் இடம் இராது. கர்த்தர் நல்லவை. இப்போ இங்கு மெய்ப்பர்கள் என்று பார்க்கிறோம். இந்த மெய்ப்பர்கள் என்றால் இந்நாட்களில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை குறிக்கிறது. ஏனென்றால் அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, மெய்ப்பர்களே அலறுங்கள், ஓ மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே என்று பார்க்கிறோம். அப்போ இங்கு சொல்லப்படுகிற மெய்ப்பர்கள் என்றால் இந்நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்த போது அந்த மெய்ப்பர்கள் வயல்வெளியில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். வயல்வெளி. அப்போ இந்த மெய்ப்பர்கள் இருந்த இடம் வயல்வெளி. இந்த வயல்வெளி என்றால் எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 32:16. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். ஆமென். இயேசு பிறந்த போது மெய்ப்பர்கள் தங்கி இருந்த இடம் வயல்வெளி. அப்போ வயல்வெளி என்றால் என்ன? அது நீதி தங்கி இருக்கிற இடம். தேவனுடைய நீதி எங்க தங்குது? ஓ சொத்து நல்ல விளைச்சல் விளைகிறதான அந்த வயல்வெளி. அப்ப வயல்வெளி என்றால் நீதி தங்குகிற இடம். அதே போல இந்த இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் பார்க்கும் போது தாவீதின் ஊர் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இந்த தாவீதின் ஊர் என்றால் என்ன? இந்த தாவீதின் ஊர் என்பது எதை குறிக்கிறது? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது 11வது வசனத்தையும் 2வது 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 5ஆம் வசனம். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். இந்த தாவீதின் ஊர் என்றால் எதை குறிக்கிறது? அது யூதேயா நாட்டில் இருக்கிற பெத்லகேம் என்று சொல்லி அந்த வசனம் தெளிவாய்ச்சு. அப்போ கர்த்தர் நல்லவை. தாவீதின் ஊர் என்பது யூதேயா நாட்டில் ஒரு முக்கிய பகுதி. கடைசியாக 5வதாக மெய்ப்பர்களை குறித்த விளக்கத்துல 5வதாக அவர்கள் மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் பார்க்கிறோம். மந்தை. இந்த மந்தை என்றால் அது எதை குறிக்கிறது? மீகா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அப்போ இங்கு சொல்லப்படுகிற மந்தை என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் அந்த மீகா 7:14 சொல்லுகிறது, உம்முடைய ஜனத்தை உம்முடைய கோலினால் மேய்த்தர். அப்போ மெய்ப்பர் என்றால் கிறிஸ்து. நம்பர் 2 மெய்ப்பர்கள் என்றால் ஊழியக்காரர்கள். நம்பர் 3 வயல்வெளி என்றால் நீதி தங்கி இருக்கிற இடம். நம்பர் 4 தாவீதின் ஊர் என்றால் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்று பார்க்கிறோம். நம்பர் 5 மந்தை என்றால் உம்முடைய ஜனம் என்று பொருள். இப்போ ஒரு சாதாரண இயேசுவை பார்க்க வந்த மெய்ப்பர்களை குறித்த விளக்கத்திலேயே இவ்வளவு மறைப்பொருள் இருக்கு, இவ்வளவு சத்தியம் இருக்குது, இவ்வளவு அற்புதமான வசனங்கள் இருக்கு. ஆனால் இதை விட
இந்த மெய்ப்பர்களை குறித்து வேத பாடத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்த பட்சம் இந்த இயேசுவை பார்க்க வந்த மெய்ப்பர்களை குறித்து 17 விதமான வேத பாடங்கள் உண்டு. அதுல முதலாவது வேத பாடம் என்ன? மத்தேயு லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 2:5. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இந்த மெய்ப்பர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் யூதேயா நாட்டை சார்ந்தவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இந்த யூதேயா நாட்டை சொன்னோம். அப்ப யூதேயா நாடு என்பது எதை குறிக்கிறது? அது யூதேயா நாடு என்பதை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 65வது வசனம். லூக்கா 1:65. அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. யூதேயாவின் மலை நாடெங்கும் அப்படின்னா இந்த மெய்ப்பர்கள் இருந்த நாடு யூதேயா நாடு. யூதேயா நாடு என்றால் என்ன அர்த்தம்? ஓ, மலைகள் சூழ்ந்த நாடு, மலைகள் நிறைந்த நாடு. மலை என்று சொன்னாலே கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். ஆனா இங்கு மலைகள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மலை நாடெங்கும் அந்த வசனம் சொல்லுது. அப்போது மலைகள் என்றால் என்ன அர்த்தம்? யூதேயாவை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு மலையும் தேவனுடைய ஒவ்வொரு மகத்துவத்தை காண்பிக்கிறதா இருந்தது. அப்படிப்பட்ட தேவனுடைய மகத்துவத்தை காண்பிக்கிற அந்த மலைகளுக்கு நடுவேதான் இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆடுகளை மேய்த்தவர்களுக்கு தான் தேவதூதருடைய செய்திகள் வந்தது. அங்க இருக்கும்போதான் இந்த மலைகளுக்கு நடுவே ஊடுருவி போய்தான் அவர்கள் பெத்லகேமிலே ஓ இயேசுவை பார்த்தார். எனக்கன்பான தேவஜனமே, இந்த மேய்ப்பர்கள் இருந்தது யூதேயா நாடு. யூதேயா என்று சொன்னால் மலைகள் சூழ்ந்த ஒரு தேசம். அப்போ இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களையும் என்னையும் நம்மையும் சுற்றி கூட பலவிதமான மலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன மலை? எர்மோன் மலை என்று பைபிள் சொல்லுகிறது. காசாவின் மலை என்று பைபிள் சொல்லுகிறது. சீயோன் மலை என்று பைபிள் சொல்லுகிறது. பலவிதமான மலைகள். அதே போல நம்மை சுற்றிலும் நல்ல பரிசுத்தவான்களை உயர்ந்த மலை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல உயர்ந்த அழகான தேவாலயங்களை ஆண்டவர் மலை போல வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய வேதாகமங்கள், ஆவிக்குரிய உபகரணங்கள் எல்லாவற்றையும் எங்கும் கிடைக்கத்தக்கதாய் தேவன் திரளாய் வைத்திருக்கிறார். அன்றைக்கு மேய்ப்பர்கள் இருந்த இடத்தை சுற்றிலும் மலைகள் இருந்ததை போல நம்மை சுற்றிலும் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு வேண்டிய எல்லா அனுகூலத்தினாலும் தேவன் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ மெய்ப்பர்களை குறித்த முதல் வேத பாடம் அவர்கள் யூதேயா நாட்டை சார்ந்தவர்கள் என்று பார்க்கும். இரண்டாவதாக இந்த மெய்ப்பர்களை குறித்த இரண்டாவது வேத பாடம் என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 2:15. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா.
இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்க்க வந்த மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர்கள் அந்த பெத்லகேமை அதிகமாய் நேசிக்கிறார். ஓ கர்த்தரே, பெத்லகேமின் மீது ஒரு விருப்பம் உள்ளவர்கள். பொதுவாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவ தலைமுறை என்பது எருசலேமை தான் விரும்பும். எருசலேமை குறித்துதான் பெரிய புகழ் பாடுவாங்க எல்லாருமே. ஆனா இந்த மெய்ப்பர்கள் பாருங்க, அந்த பெத்லகேமை விரும்புகிறவங்க. அதனாலதான் அந்த வசனம் அழகா சொல்லுது, ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் வாங்க, நம்ம இந்த தேசத்துல மட்டும் இல்லை பெத்லகேமுக்கு போவோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா பெத்லகேம் என்று சொல்லுகிறார்கள்? பெத்லகேமுக்கு போகணும் சொல்றாங்க தெரியுமா? இவங்களுடைய பெரிய திறந்த ஒரு மனப்பான்மையை பாருங்க. அவங்க பெத்லகேமை நாடுவதற்கு இன்னொரு காரணம், ஆச்சரியமான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். அல்லேலூயா. ஒரு நல்ல மெச்சூரிட்டி, அருமையான ஒரு முதிர்ச்சி இங்க பார்க்கிறோம். எல்லாருமே பெரியதை தான் விரும்புவாங்க, பெரியதை தான் ஆசைப்படுவாங்க, பெரியதை தான் கேட்பாங்க. ஆனா இந்த மெய்ப்பர்கள் எதை விரும்பினார்கள் தெரியுமா? ஆயிரங்களுக்குள் சிறியதா இருக்கிற பெத்லகேம். அல்லேலூயா. இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு சிந்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வரணும். அதனாலதான் யோவாசானகன் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தர் நல்லவர். எனக்கு இயேசுவின் ஊழியத்துல ஒவ்வொரு ஊழியமும் பல காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு இயேசுவின் ஊழியத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியம், ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க. 3 நாள் முடிஞ்சிருச்சு. இப்ப அவருக்கே தெரியுது பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஜனங்க உடனே பேசிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுல அவர் சொல்றாரு, சிலர் தூர இடத்துல வந்திருக்காங்க, அந்த தூர இடத்துல வந்து சிலருக்காக நான் பரிதபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆகாரம் கொடுக்க சொல்றேன். அப்போ அவங்க ஆகாரத்தை கொடுக்கறது நமக்கு தெரியும். 5 அப்போ 2 மீன், இல்லாட்டி 5 அப்பமும் சில மீன் துண்டுகளும் கொடுத்தாங்க. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த வாங்கின அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து சீசர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லுது. பைபிள் சொல்லுது, ஒரு இடத்துல 4000 பேர் சாப்பிட்டாங்க, இன்னொரு இடத்துல 5000 பேர் சாப்பிட்டாங்க. இதுல என்னைய ரொம்ப ஆச்சரியப்படுத்தினா, இவர் கையினால ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்டு ஒரு இடத்துல 4000 பேர் 5000 பேர் சாப்பிட்டாங்க. ஆனா இந்த இயேசு ஒரு அப்பத்தை எடுத்து சாப்பிட்டதாக, ஒரு மீன் எடுத்து வாயில போட்டதா பைபிள் இல்லை. அவ்வளோ பேருக்கு கொடுத்தார். அவங்க சாப்பிடுறத பார்க்கிறார். எனக்கு எடுத்து வைங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் உட்கார்ந்து சோத்திரம் அதுல ஒரு பகுதியை தனக்கென்று வாங்கிக் கொள்ளவோ பிடுங்கிக் கொள்ளவோ எடுத்துக்கொள்ளவோ இல்லை. இதுதாங்க ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கும் நல்ல ஊழியக்காரிக்கும் இருக்க வேண்டிய இருதயம். எல்லாம் ஏன் கஜானாவுல போடுங்க, எல்லாம் என்னுடைய பொக்கிஷத்துல கொண்டு வந்து போடுங்க, எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுங்க, இங்கதான் வரணும் என்பது அல்லாமல், என்னிடத்தில் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை நான் உங்களுக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜனங்கள் சாப்பிடுவதை, ஜனங்கள் புசிப்பதை பார்த்துட்டு சீசர்கள் சாப்பிடுவதை பார்த்து திருப்தி அடைந்தார் ஐயா. இதுதான் அந்த சின்ன பெத்லகேம். இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை ஆயிரங்களில் பெரிய பட்டணத்தை நாடவில்லை, ஆயிரங்களில் சிறிய இடமாகிய பெத்லகேமை அவர்கள் விரும்பினார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு இந்த மேய்ப்பர்கள் சின்ன பெத்லகேமை விரும்பினாங்களோ, இந்த பெத்லகேமுக்கு ஆண்டவர் இன்னொரு பேரையும் வச்சிருக்கு.
என்ன பேரை வச்சிருக்காரு? அதுக்கு பேர் எப்பிராத்தா. எப்பிராத்தா. இந்த எப்பிராத்தா என்பது சாதாரண பேர் இல்லைங்க. ரூத்தின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஓசத்துல எப்பிராத்தாவிலே நீ புகழ் பெற்றிருப்பாய். அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த மெய்ப்பர்கள் இருந்தேன் அந்த மெய்ப்பர்கள் விரும்பின பெத்லகேமை ஆயிரங்களில் சிறியதா இருந்தாலும் அது எப்பிராத்தா என்று சொல்லி அழைத்து அதை ஆசீர்வதிக்கிற ஒரு இடமாய் மாற்றினார் என்று சொன்னார். இது எதை கற்றுக் கொடுக்கிறது? இன்னைக்கு நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் பெருசா நடக்கல. ரொம்ப உபவாசிக்கிறீங்க, ஆனாலும் பெருசா ஒண்ணு கிடைக்கலனாலும் நீங்க பொறுமையா இருங்க. பெத்லகேம் சிறியதுதான், ஆனா அந்த சிறிய பெத்லகேமை எங்க வச்சிருக்காருன்னா 1000ல் 1 வைத்திருக்கிறார். இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தர் 1000ல் 1, 999 பட்டணத்தை குறித்து பேரை இல்லை, ஆனா 1000வது பேரு இந்த பெத்லகேம். அந்த பேரை தேவன் மகிமைப்படுத்தினார். இதுதான் உங்களுடைய எதிர்காலம். இன்னைக்கு நீங்க 1000ல் 1 இருக்கலாம், 999ல் 1 இருக்கலாம். ஒருவேளை என் பேர் விட்டு போயிருச்சோ, என் அடையாளம் விட்டு போயிருச்சோ, ஆண்டவர் மறந்துட்டாரோ, என் ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கோன்னு கேட்கலாம். கவலைப்பட வேண்டாம். அந்த 1000ல் 1 இருந்தாலும் மற்ற 999 விட இந்த ஒரே ஒரு பெத்லகேமை கர்த்தர் மகிமைப்படுத்தினாரே, உங்களையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த மெய்ப்பர்கள் மகிமைப்பட்டார்கள், அவர்களுக்கு இன்னமும் மகிமை வந்து. என்ன ஒரு பாக்கியம்! இதுதானையா இயேசுவை பார்க்க வந்த மெய்ப்பர்களுக்குள் 2ஆம் சத்தியம். இன்னைக்கு இதெல்லாம் உட்கார்ந்து வாசிப்பது கிடையாது, இதெல்லாம் உட்கார்ந்து தேடுவது கிடையாது. இந்த மெய்ப்பர் வாழ்க்கையில என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுவது கிடையாது. 10ஓடு 1, 11, அத்தோடு இது 1 என்று சொல்லி ஏதோ ஒரு இத்து போன கதையை சொல்லிட்டு இயேசு பிறந்தாண்டு போயிடுறோம். ஆனா பிறந்த இயேசுவை பார்க்க வந்த இந்த மெய்ப்பர்களுடைய 2ஆம் சத்தியம், அவர்கள் பெத்லகேமை விரும்புகிறவர்களாயிருந்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மெய்ப்பர்களை குறித்த 3வது சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 3ஆம் சத்தியம் எது? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 2:9. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். இந்த மெய்ப்பர்களிடத்தில் இருக்கிற 3வது பிரதான சத்தியம் என்னன்னா, அவர்கள் மிகவும் பயந்தாங்க. இங்கதான் நீங்க ஒரு சத்தியத்தை ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொன்னாக்கா, சோதரம் சரீர ரீதியாய் அல்ல, அவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய தூதனுக்கு பயந்தார். ஏனென்றால் மெய்ப்பர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல பயப்படக்கூடியவர்கள் கிடையாது. ஒண்ணு, அவங்க இருக்கிற இடமே மலை சார்ந்த பகுதி, அங்க காட்டு விலங்குகள் உண்டு, கொடிய விலங்குகள் உண்டு, தெரிஞ்சுதான் அங்க படுத்திருக்கிறாங்க. 2வது, மலை பாம்பு போன்ற உயிரினங்கள் உண்டு, அது தெரிஞ்சுதான் அங்க இருக்காங்க. 3வது, அவங்க ராத்திரி அங்க தங்கி இருக்கும் போது எல்லா இடமும் இருட்டு.
அங்க தெரிஞ்சுதான் தங்கி இருக்காங்க. அப்ப இருட்டு அவங்கள பயமுறுத்தல, கொடிய விலங்குகள் பயமுறுத்தல, தீய உயிரினங்கள் பயமுறுத்தல, அதெல்லாம் பயமுறுத்தாம தொடர்ந்து மேய்ப்பர் வேலையை பார்க்கிறாங்கன்னா, அப்ப இங்க பயப்படுறாங்கன்னு எழுதி இருக்குன்னாக்கா இவங்க மற்றவைகளை குறித்து பயப்படல. இவர்களுக்குள் என்ன காணப்பட்டதுன்னா ஒரு தெய்வீக பயம் காணப்பட்டது. மெய்ப்பர்களுக்குள் இருந்த பயம் நல்ல அருமையான ஒரு தெய்வீக பயம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அரசாங்கத்துக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. ஓசத்திரம் தொழிலாளிக்கு முதலாளிக்கு பயப்படுகிற பயம் வேலைக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் இல்லாமல் போனது. இப்போ இந்த மெய்ப்பர்கள் மூன்றாவதாக அவர்கள் தெய்வீக பயம் உள்ளவர்கள் என்று சொன்ன. இந்த தெய்வீக பயம் என்றால் என்ன? அது எதை குறைக்கிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தீமோத்தேயு 1:3. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். அப்போ இந்த தெய்வீக பயம் என்பது எதை குறிக்கிறது? நல்ல பக்தி விருத்தியை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவையில்லாத கட்டுக்கதைகள் இவர்களுக்கு கிடையாது. கர்த்தர் நல்லவர், தேவையில்லாத சொந்தம் மற்ற கிரியைகள் இவர்களிடத்தில் கிடையாது. அப்ப இவங்கள்ட்ட என்ன இருக்குது? நல்ல ஒரு தேவனுக்கு பயப்படுகிற சொந்தம் பக்தி விருத்தி அவர்களிடத்தில் காணப்படுகிறது. அப்ப அந்த மெய்ப்பர்கள் பயப்படுகிற பயமானது அவர்களுக்குள் இன்னும் வளர்ந்து முன்னேறுகிற பக்தி விருத்தி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்துவை குறித்த பக்தி இருக்குது. ஆனா பக்தியாவே இருக்கிறதே தவிர அது விருத்தியாவதில்லை, அது விருத்தி அடைவதும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு இருந்ததை போலவே இன்றைக்கு, இப்போது இருக்கிறதை போலவே எப்போதும் என்று சொல்லி ஒரே நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த மெய்ப்பர்கள் அப்படி இல்லைங்க. அவர்கள் பக்தி விருத்தி அடைந்தவர்கள். இதுவரைக்கும் அவர்கள் ஆடுகளை மேய்க்கிறவர்களாய் இருந்தார்கள், ஓசத்தை பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனா இப்ப அந்த விருத்தி என்ன ஆகுதுன்னா, தேவ தூதர்கள் சொன்ன உடனே இயேசுவை பார்க்க வேண்டும் என்றும் அங்க நடந்த சங்கதிகளை போய் எல்லாருக்கும் சொல்லணும் என்கிற ஒரு பெரிய விருப்பம் இவர்களுக்குள்ள வந்துருச்சு. அந்த விருப்பத்துக்கு பேர் தான் விருத்தி. பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயம் தேவனுக்கு பயப்படுகிற பக்தி இருந்தாக்கா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் சங்கதிகளை போய் மற்றவரிடத்தில் சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்க பக்தி மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறதா இருக்கும். உங்க பக்தி மற்றவருடைய இருளை நீக்குவதா இருக்கும். அதை அடக்கி வைக்க முடியாது, மூடி வைக்க முடியாது. அப்போ இந்த மெய்ப்பர்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது சத்தியம் என்ன? நமக்குள் இருக்கிற பக்தியை நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ண வேண்டும். ஆகாத சம்பாஷணைகளை விட வேண்டும். பக்தி விருத்திக்கு தடையாயிருக்கிறவைகளை விட்டு விலக வேண்டும்.
ஓ சூத்திரம், தேவையில்லாத மார்க்கங்களை விட்டு மாற வேண்டும். இதெல்லாம் மாறி இந்த மெய்ப்பர்கள் தூதர்களை பார்த்ததை போலவும் இயேசுவை பார்க்க போனதை போலவும் நாம் வேதத்தை வாசிக்கவும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் தீவிரிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பக்தி அது விருத்தி அடைகிறதா இருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் சொன்னேன், இயேசுவின் பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட இந்த மெய்ப்பர்களை குறித்து 17 வேத பாடங்கள் உண்டென்று சொல்லி, அது முதல் வேத பாடத்தை பார்த்தோம், அவர்கள் யூதேயா நாட்டை சேர்ந்தவர்கள். 2வது வேத பாடத்தை பார்த்தோம், அவர்கள் பெத்லகேமை விரும்புகிறார்கள். 3வது வேத பாடத்தை பார்த்தோம், அவர்கள் நல்ல தெய்வீக பக்தி உள்ளவர்கள் என்று. 4வதாக இந்த மெய்ப்பர்களை குறித்து 4வது அருமையான ஒரு வேத பாடம், அந்த லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 2:8 வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவது. இந்த இயேசுவை பார்க்க வந்த மெய்ப்பரிடத்தில் காணப்படுகிற 4வது சத்தியம் என்னவென்று சொன்னா, இவர்கள் மந்தையை காத்து கொள்ளுகிறவர்கள் என்று நான் சொல்லவில்லை, என் அருமையான தேவனுடைய வேதம் சொல்லும். அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இது இந்த கடைசி காலத்துல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு விடுக்கப்படுகிற ஒரு பெரிய சவால். முன்னொரு காலத்துல சபை விட்டு சபை மக்கள் மாற மாட்டாங்க, ஊழியக்காரரை விட்டு ஊழியக்காரரை மாற்ற மாட்டாங்க. வேற ஊழியக்காரர் வந்தா ஏத்துக்குவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஆனா தம் ஆராதனை ஊழியம் என்று வந்தா தன்னுடைய மெய்ப்பன் தன்னுடைய ஊழியக்காரர்கிட்ட தான் ஐக்கியமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. அது ரொம்ப முக்கியமா மெட்ரோ சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய மாநகரங்கள், சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஓசூத்திரம், மதுரை, இப்படி பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே விசுவாச குடும்பம் இன்னைக்கு இந்த சபையில இருக்கும், நாளைக்கு அந்த சபையில இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருக்கும். ஆக மொத்தம் அங்க ஊழியம் செய்கிற நிறைய மெய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை கட்டுப்படுத்த முடியல, தங்கள் மந்தைகளை காத்துக்கொள்ள முடியல. இது மெட்ரோ சிட்டிஸ்ல மாத்திரம் கிடையாது, அந்த வியாதி அப்படியே பரவி இன்றைக்கு கிராமங்களிலும் நடுத்தர பட்டணங்களிலும் கூட இந்த சூத்திரம் மந்தையை விட்டு மந்தை ஓடுகிற ஆடுகளின் கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய வியாதி. அப்போ பைபிள் சொல்லுது, நிறைய மெய்ப்பர்களால் மந்தையை காத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. ஆனா இயேசுவை பார்க்க வந்த இந்த மெய்ப்பர்களோ அவர்கள் மந்தையை காத்து கொண்டார்கள். என்ன ஒரு அருமையான சாட்சி! நல்ல திறமை வாய்ந்த மனுஷன் தாவீது. அந்த தாவீது கூட சொல்றாரு, நாடு மேய்க்கும் போது ஒரு முறை கரடி உள்ள வந்துருச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் மேய்ச்சிட்டு திரும்ப இன்னொரு சிங்கம் வந்துருச்சுட்டார். அவ்வளோ திறமை உள்ள தாவீதுடைய மந்தைக்குள்ளேயே கரடியும் சிங்கமும் வந்துச்சு. ஆனா இந்த மெய்ப்பர்களுடைய மந்தைக்குள்ள ஒரு கரடியும் வரல, ஒரு சிங்கமும் வரல, ஒரு ஓநாய் கூட நுழையிறங்க. மெய்ப்பர்கள்லாம் இப்படி இருக்கணும், ஆசாரியர்கள்லாம் இப்படி இருக்கணும், ஊழியர்கள் என்றால் இப்படி இருக்கணும், தேவனுக்காக பிரயாசப்படுகிறவர்களா இப்படி இருக்கணும், காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அதை விட்டுட்டு பட்டம் பறக்கிற மாதிரி 4 பேரை 40 இடத்துல நம்ம கை விட்டுட்டு அப்புறம் அவங்க போன பின்பு இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க, அவங்க கொண்டு போயிட்டாங்க, இவங்க இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி யாரையும் குறை சொல்லுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த மெய்ப்பொருள்கிட்ட கத்துக்கொள்ளுங்க. இயேசுவை பார்க்க போகிற இவர்கள்
நல்ல மந்தையை காத்துக் கொள்ளுகிறவர்கள். இந்த மந்தையை காத்துக் கொள்வதை குறித்து வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 1வது வசனம். யோபு 30:1 வாசிக்கிறேன். இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் வெட்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் நல்லவன். இங்கு யோபுவின் நாட்கள்ல அவர் சொல்லுகிறார், என்கிட்டயும் ஒரு மந்தை இருந்துச்சு, ஆனா அந்த மந்தையை நல்லா பார்த்தேன், ஆனா அந்த மந்தை வேற மாதிரி நடந்துருச்சு. கடைசியா கொண்டு போய் என் மந்தையை நாயோடு சேர்க்க விரும்பினேன். அப்போ அவ்வளோ அனுபவம் உள்ள சொத்துற பக்திமான் என்று சொல்லப்பட்ட யோபுவின் மந்தையில கூட நாய் நுழைஞ்சிச்சு. ஆனா இந்த இயேசுவின் நாட்களில் பிறந்த இயேசுவை பார்க்க போகிற இந்த மந்தையிலே, மெய்ப்பருடைய மந்தையில ஒரு நாய் கூட நுழையல். யோபு 30:1 எவ்வளவு பகிரங்கமா பேசுது பாருங்க. இதெல்லாம் இன்றைக்கு நாம் அறிய வேண்டிய சத்தியம். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத பாடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு மெய்ப்பர்களுக்குள் இவ்வளவு அற்புதமான எச்சரிப்பின் சத்தங்கள் இருக்க, இன்னைக்கு சிலர் கிறிஸ்துமஸ் செய்தி என்று சொல்லி அங்கு பரமசேனையின் திரள் தோன்றினது. அங்கு மெய்ப்பர்கள் இருந்தார்கள். அவங்க உடனே ஒருத்தருக்கு குசுமுசு குசுமுசு பேசினாங்க. அவங்க போய் இயேசுவை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையை போல கழித்து போடுகிறோம் மெய்ப்பர்கள் அனுபவத்தை. ஆனா இயேசுவின் பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட மெய்ப்பர்களோ மந்தையை காத்து கொண்டவர்கள். அந்த மந்தைக்குள்ள ஒரு சிங்கம் நுழைய முடியல, ஒரு கரடி நுழைய முடியல, யோபு சொல்ற மாதிரி ஒரு நாய் கூட நுழைய முடியல. அந்த அளவுக்கு அவர்கள் காவலாளிகளாயிருந்தார்கள். இந்த இடத்துல இவர்களை நான் மெய்ப்பன் அல்லது மெய்ப்பர் என்று சொல்ல விரும்பல. அதற்கு பதிலாக இவர்களை நல்ல காவலாளிகள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்ன? ஒரு மெய்ப்பன் நான் போதகர், நான் ஊழியக்காரன், நான் பிஷப் என்று சொல்லி, அல்லது நான் சொல்றேன் என்ன எனக்கு கிருபை என்று சொல்லுவதை விட ஒவ்வொருவரும் தன்னுடைய விசுவாச மக்கள் மீது ஒரு காவலாளி என்கிற நினைவு வந்தாலே ஆடுகளும் சிதறாது, மந்தையும் உடையாது, அது பத்திரப்பட்டிருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டவர்கள். எப்படி காத்து கொண்டார்கள்? சிங்கம் நுழைய முடியாதபடி காத்து கொண்டார்கள், கரடி நுழைய முடியாதபடி காத்து கொண்டார்கள், நாய் நுழைய முடியாதபடி காத்து கொண்டார்கள். இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த மெய்ப்பர்கள் மந்தையை காத்தார்கள் என்பது இன்னொரு ஆழ்ந்த சத்தியத்தை காண்பித்து அதை சொல்லி இன்றைக்குரிய இந்த வேத பாடத்தை நான் முடிக்கிறேன். இந்த மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டார்கள் என்பது இன்னொரு சத்தியத்தை காண்பிக்க சொன்னேன். என்ன சத்தியம்னா, ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு காலத்துல அரசியல்ல பிரச்சனை வந்துச்சு, பிச்சுக்கிட்டு போனாங்க, உடைச்சுக்கிட்டு போனாங்க, பிரிச்சு இழுத்துட்டு போனாங்க. அப்புறம் சூத்திரம் தொழில பார்ட்னர்ஷிப் போட்டாக்கா அங்க பிரச்சனை வந்துச்சு, தொழில உடைச்சாங்க, வருமானத்தை பிச்சுட்டு போனாங்க. அப்புறம் சபைகளுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, உடைச்சிட்டு போனாங்க, பிரிச்சுட்டு போனாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, குடும்பங்கள் காக்கப்படல, குடும்பங்கள் சோத்திரம் பாதுகாக்கப்படல. இந்த மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டார்கள் என்பது எதை குறிக்கிறது? குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனைவியையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு உறவுகளையும் காண்பிக்கும். அப்போ இந்த கடைசி காலத்துல குடும்பங்கள் சிதறக்கூடாது, குடும்பங்கள் உடையக்கூடாது, குடும்பங்கள் பிரியக்கூடாது. எல்லாம் கர்த்தர் நல்லவே. ஒரு ரத்தத்தின் பிள்ளைகளை போல ஒரு மனதோடு காணப்படும். எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச ஒரு 2 வசனம் உண்டு. கர்த்தர் நல்லவே. 1
சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அங்கு எல்கானாவும் பெனின்னாலும் எல்லா குமாரரும் குமாரத்திகளும் ஷீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு போனார்கள். வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷன் ஷீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலின் 2 குமாரராகிய ஓப்னியும் பிரகாசும் இருந்தார்கள். இங்கே 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இப்போ இந்த எல்கானாவை பாருங்க, ஷீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு போகும்போது இந்த மனைவிகளையும் பிள்ளைகளையும் கூட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த குடும்பமா கர்த்தர் நல்லவர் ஆலயத்துக்கு போகிறவனாய் இருக்கு. இந்த ஒரு மாதிரி, இந்த ஒரு முன்மாதிரி நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கணும். நான் அதுதான் மந்தையை காத்துக் கொள்ளுவது. இந்த மேய்ப்பர்கள் மந்தையை காத்தார்கள். நாம் நம்முடைய குடும்பங்களை காக்கணும். தேவையில்லாத அந்நிய மனுஷர்கள், அந்நிய வாதங்கள், அந்நிய உபதேசங்கள், அந்நிய கதைகள் அல்லது ஒருவருக்கு ஒரு கசப்பை உண்டாக்குதல், விரோதத்தை ஏற்படுத்துகிறவர்கள் உள்ளே வராதபடிக்கு அந்த சிங்கம் போல வருகிறவர்கள், கரடி போல வருகிறவர்கள், நாய் போல வருகிறவர்கள் தடுத்து, ஆண்டவரே இவர்களுக்கு நான் மேய்ப்பன் அல்ல, நீர் என்னை காவலாளியாய் வைத்திருக்கிறீர், என்னால் முடிந்த வரைக்கும் நான் காத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த தேவ செய்தி கேட்கிற நீங்கள் அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்கள். தேவ ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், என் தேவன் உங்களை குடும்பமாய் காத்துக் கொள்ளுவார். நான் சொன்னேன், இந்த குடும்பத்தை காத்துக் கொள்ளுவதை குறித்து 2 வசனம் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி அதுல ஒன்றுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 2ஆவதாக அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து. அல்லேலூயா. வீட்டார் அனைவரோடும் அப்படின்னா இவன் ஒரு பெரிய ஜனம் பெருத்த ஜாதி. அந்த கொர்நேலியோ அந்த ஜனம் பெருத்த ஜாதியா இருந்தாலும் முழு வீட்டு நபர்கள் அனைவரையும் காத்து கொள்ளுகிறவனாய் இந்த கொர்நேலியு இருக்கிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு பிறந்த போது போன இந்த மேய்ப்பர்கள் வாழ்க்கையில் இந்த 3 பிரதான சத்தியம், இந்த 4 பிரதான சத்தியம் நல்ல வெளிப்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையும் இந்த யூதேயா நாட்டை போல மாறுவதாக. யூதேயா நாடு என்பது மலைகள் நிறைந்த ஒரு நாடு. தேவனுடைய சாட்சியின் மலைகளாய் நாம் மாறுவோமாக. 2வது இந்த மேய்ப்பர்கள் பெத்லகேமை விரும்புகிறவர்களாய் இருந்தார்கள். பெரிய பட்டணங்களை நாடாமல் ஆயிரங்களுக்குள் சிறியதாகிய பெத்லகேமை விரும்பினார்கள். அதனால தான் 999 பட்டணத்தை விட அந்த 1000வது பெத்லகேமை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். நாமும் சிறியவர்களை, சிறிய காரியத்தை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்வோம். 3ஆவதாக இவர்கள் நல்ல தெய்வீக பயம் உள்ளவர்கள். தேவதூதர்களுக்கு பயப்படுகிறவர்கள், தேவதூதரால் வருகிற சத்தியத்துக்கு பயப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறவர்கள், அந்த நல்ல தெய்வீக பயம் உள்ளவர்கள். 4ஆவதாக இவர்களை குறித்து ஆவியான ஒரு அழகான ஒரு சாட்சி சொல்லுகிறார். இவர்கள் மந்தையை காத்துக் கொள்ளுகிறவர்கள். மந்தை என்பது தேவன் நமக்கு கொடுத்த பிரதானமான ஊழியம் அல்லது ஊழியங்கள். 2வது மந்தை என்பது கர்த்தர் கொடுத்த அழகான குடும்பம். இந்த மந்தையை
காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நம்மையும் தேவன் நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய வருகை தாமதித்தாம். இது இயேசுவின் பிறப்பின் அடையாளங்கள் ஆகிய மெய்ப்பர்களை குறித்து இன்னும் மீத சத்தியங்களை வேத பாடங்களை அடுத்த கூட்டத்திலே நாம் கேட்க போகிறோம். இப்ப கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்து நாங்கள் தியானிக்கையில் இந்த மெய்ப்பர்களை குறித்து 4 பிரதான வேத பாடங்களையும் 5 விளக்கங்களையும் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. எங்க ஜீவியம் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லா கர்த்தரை நோக்கி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினால. கோடி நன்றி என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. விசேஷமாக நல்ல வேத வியாக்கியானத்தை கொடுத்து ஆண்டவரே கேதுருக்களை குறித்தும் தேவதாரு விருட்சங்களை குறித்தும் ஆண்டவர் விளங்க காட்டின நல்ல வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான நல்ல சாட்சிக்காக நன்றி. மகள் ஆண்டவரை சாட்சி சொல்லுகிற மகளாய் மாத்திரம் அல்லாமல் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே இது நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு சாட்சியின் தூணாகவே வைத்திருக்கிறதற்காக உனக்கு நன்றி பிதாவே. ஆண்டவரே, குறிப்பாக கர்த்தர் நல்லவே இந்த மெய்ப்பரை உங்களுடைய பிறப்பின் வர்த்தமானத்திலே மெய்ப்பர்களை குறித்து வேத வாக்கியங்களையும் உபதேசங்களையும் ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த வேத பாடங்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீர் விளங்க காட்டுவீராக. ஆண்டவரே, அதை அறிந்து கொள்ளக்கூடிய தயவை கொடுத்தருளுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ரொம்ப முக்கியமாக இதை மெய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஊழியங்களை காத்துக்கொள்ள, எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ள தேவன் தயவு செய்துள்ளும், நீரே உயர்ந்துள்ளும். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கூட சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும், நித்திய பேரின்பம் இருக்கட்டும். இவர்கள் போக்கிலும் வரத்திலும் வாகனங்களை இயக்குவதிலும் ஆண்டவரே பிரயாணங்களிலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வருகிற செய்திகள் நற்செய்திகளாய் இருக்கட்டும். துர்ச்செய்திகளுக்கும் தீங்குகளுக்கும் வியாதிகளுக்கும் ரொம்ப முக்கியமாய் இந்த நாட்களில் மாறி மாறி எழும்புகிற இயற்கையின் மாற்றங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விளக்கி காத்துக் கொள்ளவீராக. தேவ தயவும் கரமும் தாங்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.